இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கலையே 27வது நட்சத்திரம். இந்த 27வது நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய அற்புதம் இருக்குது. கூட்டினீங்கன்னா 7 2 9. 9ங்கிறது நவகிரகம், 27ங்கிறது முடிவு. அது மோட்ச ராசி. மீனம் என்பது மோட்ச ராசி அப்படின்னா பாரு. அப்போது இந்த ரேவதி நட்சத்திரம் மீன ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே பாருங்கள், இருக்கிறதுலையே கடைசி நட்சத்திரம் தான் ரேவதி. அப்போ அந்த ரேவதியில் யாராவது ஒருத்தர் பிறந்தாச்சுன்னா அவங்களுடைய முன்னோர்களுடைய வம்சாவளியில் ஒரு பேரு புகழோடு வாழணுங்கிறது இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். தெய்வ அம்சம் பொருந்திய நட்சத்திரம் அது ரேவதி. அதில் நம்ம முன்னோர்களுடைய வம்சாவளியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ரேவதி நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா சங்குப்பூ கேள்விப்பட்டிருப்பீங்க. சங்குப்பூ, இந்த சங்குப்பூவை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், சங்குப்பூ கிடைக்கும். இந்த சங்குப்பூவை தண்ணியில் போட்டு கொஞ்சம் பன்னீரை ஊற்றி நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு எல்லா விஷயங்களையும் அதை செய்து, இந்த சங்குப்பூவில் ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா, ஒரு பன்னீரை ஊற்றி எப்போ போல் நீங்கள் காலையில் குளிப்பீங்க. காலையில் குளிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து கடைசியாக அந்த சங்கு தீர்த்தத்தை எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகும் அப்படின்னா பாருங்கள். அப்போ இந்த சங்கு தீர்த்தம்ங்கிறது இதுதான். இன்னும் சொல்லப்போனால் மீன ராசி, அது கடல், அந்த கடலுக்குள்ளே சங்கு இருக்குது, அந்த சங்கு தீர்த்தம் ப்ளஸ் சங்குப்பூ, எப்படி எல்லாமே அந்த காலத்தில் முன்னோர்கள் இது எல்லாமே கோர்த்து ஒன்றுக்கு ஒன்று சங்கிலியாக தான் வச்சுருக்காங்க. அப்போ சங்கு தீர்த்தத்தில் குளித்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம வீட்டிலையே ரேவதி நட்சத்திரக்காரு ஒரு சங்கு வச்சு அதில் தீர்த்தத்தை ஊற்றி அதில் 2 துளசியை போட்டு அந்த சங்கு தீர்த்தத்தை தலையில் ஊற்றினாலும் ரொம்ப சந்தோஷம்தான். சங்குப்பூ கிடைக்கலைனால் எப்படி பாருங்கள். இருக்கலே ரேவதி நட்சத்திரம் புனிதமான நட்சத்திரம் ரேவதி. நம்ம குளிச்சுட்டா புனிதம் தானே சொல்லுங்கள். எங்கே இருக்குது? கடலில் குளித்தா ஒரு பாவந்தீருங்கிறீங்க. நம்ம குழந்தைக்கு, நம்ம சின்ன குழந்தை இருப்பாங்கல்லங்க, அவங்க ரேவதி நட்சத்திரக்கார தண்ணி ஊற்றி விட சொல்லுங்கள், அவங்களுக்கு அந்த குழந்தையிலே அந்த பாவம் போயிடும் அப்படின்னா பாருங்கள். புனிதமான நட்சத்திரம் ரேவதி. ஏன்னா புனித நீரில் போய் நீங்கள் எங்கே ஊற்றுறீங்க? ஆறு, குளம், ஏரி, கிணறு எல்லாம் தாண்டி கடைசியில் போய் இந்த நதி எங்கே சேருது? கடலில் போய் சேருது. கடலில் குளித்தால் பாவந்தீருன்னு சொன்னீங்க. ரேவதி நட்சத்திரம் கடல், அப்போ புண்ணிய தீர்த்தமாக மாறுதா? அப்போ பாருங்கள்.